شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي على رسوله الكريم أما بعد. ஆக்கவும் அழிக்கவும் ஆள்வதற்கும் ஆட்டி படைப்பதற்கும் தகுதிமிக்க தனியொருவன் அல்லாஹ். அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழக இலங்கை மாணவ ஒன்றியத்தால் நடாத்தப்படும் ரமலான் சீரிஸ் என்ற தொடரில் ரமலானும் தக்வாவும் என்ற தலைப்பில் சில விடயங்களை யாபகமூட்டிச் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை மனிதனாக படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் பல கட்டங்களை உலகத்தில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த மனிதனுக்கு மனிதனாக பிறக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பல கட்டங்களை வைத்திருக்கின்றான். முதலாவது கட்டம் ஆலமுல் அர்வாஹ், இரண்டாவது கட்டம் தாயுடைய கற்பரை, மூன்றாவது கட்டம் உலகத்துடைய வாழ்க்கை, நாலாவது கட்டம் அவருடைய சக்கராத்து, ஐந்தாவது கட்டம் கபருடைய வாழ்க்கை, ஆறாவது கட்டம் மஹ்ஷருடைய வாழ்க்கை, ஏழாவது கட்டம் அவன் சொர்க்கம் அல்லது நரகம். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாங்கள் 2 கட்டங்களை தாண்டிவிட்டு இன்று 3வது கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் மனிதனுக்கு ஒரு நிஅமத்தாக, ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், நாங்க தந்த நிஅமத்தை நீங்க உங்களால மட்டிட கூட முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்று சொல்றது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு ஆக பெரிய ஒரு நிஅமத். அந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரமலானுடைய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உலமாக்கள் எவ்வளவு ஒரு கருத்துக்களை சொல்கின்றார்கள் என்று பாருங்கள். ரமலான் என்ற வார்த்தை 5 எழுத்துக்களை கொண்டிருக்கின்றது. ரா ரஹ்மத், அல்லாஹுடைய அருள். மீம் மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு. லாது லமானுல்லில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறான். சொர்க்கத்தை மனிதர்களுக்கு அல்லாஹ் கேரண்டி பண்ணுகின்றான், உத்தரவாதம் அளிக்கின்றான். லாது. அலிஃப் அமான் மினன்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதனை விடுதலை செய்கின்றான், நரக பாதுகாப்பை கொடுக்கின்றான் மனிதர்களுக்கு. நூன் நூறும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வெளிச்சம். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய அருள், அவனுடைய பாவ மன்னிப்பு, நரகத்துடைய விடுதலை, சுவர்க்கத்தை எல்லாத்தையும் எங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் கொஞ்சம் சிந்திப்போம் கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை அல்லாஹ் எப்படி கழிக்க சொல்றானோ அந்த முறையில நானும் நீங்களும் கழிக்கிறோமா? எத்தனையோ ரமலானை கழிச்சிட்டோம். கண்ணியமான சகோதரிகளே, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த மௌத்துடைய சுவையை ருசிச்சே தீர வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கடைசி நேரம் வரக்கிட்ட ஒவ்வொரு மனிதனும் கதறுவான், யா அல்லாஹ், கொஞ்சம் ஏண்ட உயிரை எடுக்கிறத கொஞ்ச நேரம் பிற்படுத்துறியா அல்லாஹ், கொஞ்ச நேரம் டைம் தந்துறியா அல்லாஹ், உலகத்திற்கு போயிட்டு நான் நல்ல அமல்களை செஞ்சு கொண்டு வாரேன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஒரு வினாடி பிற்படுத்தவும் மாட்டாது, ஒரு வினாடி முற்படுத்தவும் மாட்டாது. அல்லாஹ் சொல்றான், சொன்ன நேரத்தில் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களோட ரூஹை நாங்கள் எடுத்துருவோம். கண்ணியமான சகோதரிகளே, அந்த ரூஹை எடுக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை, இந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் எங்கள்கிட்ட மனிதர்களிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றான் அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். குதிப அலைக்குமுஸ் ஸியாம்,
உங்கள் மீது ரமலான் ஃபர்லாக்கப்பட்டு விட்டது. கமா குதிப அலல்லதீன, முன்னோர்கள் மீது எப்படி ஃபர்லாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் ரமலான் ஃபர்லாக்கப்பட்டு விட்டது. லஅல்லகும் தத்தகூன், நீங்க ஒவ்வொருவரும் தக்வாதாரியாக ஆக வேண்டும் என்பதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய நோக்கமே நாங்க தக்வாதாரியாக ஆகணும்னு தான் அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். தக்வாதாரினா என்ன? தக்வானா என்னன்னு சொன்னா கண்ணியமானவர்களே, இருளில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டத்தில் இருந்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹுவ பயந்து நடக்கக்கூடியவனா ஒரு அடியானாக மாற வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த தக்வாவை அல்லாஹ் குர்ஆன்ல 3 விஷயங்களை சேர்த்து சொல்றான். முதலாவதாக ஹுதல்லில் முத்தகீன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஹுதல்லில் முத்தகீன், இந்த தக்வா, இந்த குர்ஆன் இருக்குதே, ஹுதல்லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது விஷயம் வமௌஇலத்துல் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு இந்த குர்ஆன் ஒரு உபதேசமாக இருக்கும். மூன்றாவது விஷயம் லதஸ்கிரத்துல் லில் முத்தகீன், இந்த தக்வாதாரிகளுக்கு இந்த குர்ஆன் ஒரு ரிமைண்டராக, ஒரு யாபகமூட்ட கூடியதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தக்வாதாரியுடைய முதலாவது அடையாளம் அவர் குர்ஆனோடு தொடர்புடையவராக இருப்பாரு. தக்வாதாரியுடைய முதலாவது அடையாளம் அவர் குர்ஆனோடு தொடர்புடையவராக இருப்பாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே நாங்கள் தக்வாதாரியா ஆக வேண்டும். ஆனால் அந்த தக்வாதாரியுடைய முதலாவது அடையாளம் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய அடியானாக ஆக வேண்டும். தக்வாதாரியுடைய முதலாவது அடையாளம் அவர் குர்ஆனோடு தொடர்புடையவராக இருப்பாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த நேரத்தில் நாங்க ஒரு நாளைக்கு குர்ஆனை குர்ஆனை நான் ஓதுறது கூடயா, இல்லாவிட்டால் ஏண்ட ஃபோனில் வரக்கூடிய ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ்களை படிப்பது கூடயா, எந்த நேரத்தை நான் அதிகமாக செலவழிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் இந்த ரமலானின் மூலமாக எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் தக்வாதாரியாக ஆக வேண்டும் என்பதுதான். கண்ணியமான சகோதரிகளே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட 2 நண்பர்கள், 2 கூட்டாளி இருந்தாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒருத்தர் சரியான போர் செய்யறதுல ஆர்வம் கொண்டவர். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு போருக்கு போறாரு, போயிட்டு அவர் ஷஹீதாக்கப்படுறாரு. அடுத்த வருஷம் வீட்டிலிருந்து வஃபாத் ஆகிறாரு. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சரியான கவலை. அவரோட இருந்த 2 நண்பர்களும் மரணிச்சிட்டாங்க அடுத்தடுத்த வருஷத்துல. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கவலையில வீட்டில் போயிட்டு உறங்குறாங்க, தூங்குறாங்க. ஒரு கனவு காண்றாங்க. சொர்க்கத்துக்கு முன்னிலையில தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த ஷஹீதாக்கப்பட்டவரும் அடுத்த வருடம் வீட்டில் மரணிச்சவரும் ஈக்கிறாங்க. சொர்க்கத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து ஒரு கதவை தட்டுறாரு. ஒரு கதவை தட்டி அந்த 2வது அடுத்த வருஷம் வீட்டில் மரணிச்சவரை கூட்டிக் கொண்டு சொர்க்கத்துக்குள்ளுக்கு போறாரு. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அடுத்த 2வது தரக்கா சொர்க்கத்துடைய கதவு தட்டப்படுது. ஒரு மரக்கு கதவை திறக்கிறாரு. 2வது அந்த ஷஹீதாக்கப்பட்டவர் சொர்க்கத்துக்குள்ளுக்கு நுழைகிறாரு. 3வது கதவு தட்டப்படுது. அந்த மலக்கு சொல்றாரு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, நீங்க இதுக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் ஈக்குது, இன்னும் நேரம் ஈக்குதுன்னு சொல்லிட்டு சொர்க்கத்துடைய கதவை மூடுறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முழிச்சிடுறாங்க, விழிப்பு வந்துடுது. கண்ணியமான சகோதரிகளே, சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கொள்றேன். இந்த சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகுது. அவங்களுக்கு கேள்விப்படுது. நபி அவங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன விஷயம், நீங்கள் என்ன கனவு கண்ணுங்க? கண்ட கனவை சொல்கிறாங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. கண்ணியமான சகோதரிகளே, ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து என்னவென்றால்,
அவர் ஷஹீதாக்கப்பட்டு இரத்தம் ஒரு சொட்டு கீழே விழுகிறதுக்கு முன்னால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய அனைத்து பாவத்தை மன்னிச்சு விடுகிறான். இரத்தம் கீழே விழ அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனா சொர்க்கத்துல முதலாவது நுழைஞ்சது அந்த வீட்டில் மரணிச்சவர். இவங்களுக்கு அந்த விஷயம் சரியான ஒரு ஆச்சரியம் என்னாண்டு விளங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்க என்ன விஷயம் கனவு கண்ணுங்க? அவர் கனவை சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் முதலாவது கண்டது அந்த வீட்டில் மரணிச்சவர் சொர்க்கத்துக்கு போறாரு, ஷஹீதாக்கப்பட்டவர் தானே போகணும். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, அவர் 1 வருடம் ஈந்தார் தானே, ஓம் யா ரசூலல்லாஹ். அவர் நோன்பு அடைஞ்சார் தானே, ஓம் யா ரசூலல்லாஹ். நோன்புல அல்லாஹ் என்னென்ன அமல்களை சொன்னானோ, என்னென்ன அமல்களை சொல்லியிருக்கிறானோ எல்லா அமல்களையும் அவர் செய்தார் தானே, ஓம் யா ரசூலல்லாஹ். அதுதான் அவரை சொர்க்கத்துக்கு அந்த ஷஹீதை விட முதலாவதாக கூட்டி சென்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரிகளே, அந்த ஷஹீதுக்கும் அந்த நஃபருக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் என்று சொன்னால், சொர்க்கத்தில் வானம் பூமிக்கிடையில எந்த அளவுக்கு வித்தியாசமோ அந்த அளவுக்கு வித்தியாசம். கண்ணியமானவர்களே, காரணம் என்னன்னு சொன்னா, அவர் ரமலான அடைஞ்சாரு, ரமலான சரியான முறையில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ரமலான கழிச்சாரு, அவர் அந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டாரு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு பாக்கியமாக தந்திருக்கின்றான். இந்த பாக்கியத்தை நாங்கள் பாக்கியமாக பயன்படுத்தி அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அந்த கூட்டத்தில், தக்வாதாரிகளுடைய கூட்டத்தில், அந்த தக்வாதாரியாக நாம் இந்த ரமலானில் மாறி சொர்க்கம் செல்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.